தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: எல்லா துறவிகளையும் போலவே நினிவேயின் ஈசாக்கும் மௌனத்தை விரும்புவோராக இருந்தார். அது வெறும் சத்தமின்மை மட்டுமல்ல என்பதை அறியும் அளவுக்கு அவர் மௌனத்தை பயிற்சி செய்திருந்தார். மௌனமே விழிப்புணர்வின் ஆடை. எனவே அது இறைவனின் பிரசன்னத்தின் சாயலாகும். நீங்கள் உண்மையை நேசிப்பவரானால் மௌனத்தை நேசிப்பவராக இருங்கள். சூரிய ஒளியைப் போன்ற மௌனம் உங்களை இறைவனிடம் ஒளிரச் செய்து அறியாமை எனும் மாயைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும். மௌனம் உங்கள் ஆன்மாவை இறைவனுடன் ஒன்றிணைக்கும். எல்லாவற்றையும் விட மௌனத்தை நேசியுங்கள். அது நாவால் விவரிக்க முடியாத ஒரு கனியை தரும். தொடக்கத்தில் நாம் மௌனமாக இருக்க நம்மை நாமே கட்டாயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் பின்னர் நமது மௌனத்திலிருந்தே நம்மை ஆழ்ந்த மௌனத்திற்குள் ஈர்க்கும் ஏதோ ஒன்று பிறக்கிறது. மௌனத்திலிருந்து பிறக்கும் இந்த ஏதோ ஒன்றின் அனுபவத்தை இறைவன் உங்களுக்கு வழங்குவாராக. இதை நீங்கள் பயிற்சி செய்தால் விவரிக்க முடியாத ஒளி உங்கள் மீது உதயமாகும். உங்கள் அயலாரிடம் அன்பை கோராதீர்கள், ஏனெனில் அது கிடைக்காவிட்டால் நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஆனால் அதைவிடச் சிறந்தது, உங்கள் அயலாரிடம் உங்கள் அன்பை காட்டுங்கள், நீங்கள் அமைதியடைவீர்கள். இவ்வாறு உங்கள் அயலாரை அன்பின் பக்கம் வழிநடத்துவீர்கள். உங்கள் அயலார் மீதான அன்பை ஏதேனும் ஒரு பொருளுக்காக பரிமாறிக்கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்கள் அயலார் மீது அன்பு கொள்வதன் மூலம் இவ்வுலகிலும் மிகவும் விலை உயர்ந்தவருமான அவரை உங்களுக்குள்ளேயே பெற்றுக்கொள்வீர்கள். பெரியதை பெறுவதாக சிறியதை துறங்கள். மதிப்புமிக்கதை பெறுவதற்காக மிதமிஞ்சியதையும் அர்த்தமற்ற அனைத்தையும் புறந்தள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே மௌனத்தை நேசித்து பிறர் அன்பில் வாழ இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எங்களை மகிமையோடு காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கின்றீர். எங்கள் வல்லன்மையோடு வழிநடத்தி வருகின்றீர். உமது கோடி நன்றி சொல்லி உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இந்த உலகத்தின் சோதனைகள், வேதனைகள், நோய்கள், வறுமை, துன்பங்கள், ஏமாற்றங்கள் எங்கள் உணர்வுகளை, மனதை, உடலை தாக்கி சோர்வுறச் செய்தாலும் அது எங்கள் விசுவாசத்தை பாதிக்காமல் பாதுகாத்து நாங்கள் தைரியத்தை இழந்து விடாமல் வேதனைகள் மத்தியிலும் மன நிம்மதியோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு நீர் கொடுத்த வல்லமை மிகுந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் எங்கள் கண் முன்னால் நடக்கின்ற காரியங்களை கொண்டு அல்ல, மாறாக விசுவாசத்தால் நீர் எங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறீர். தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறீர். விண்ணகத்தின் ஆசீர்வாத கதவுகளை எங்களுக்காக திறந்து வைக்கின்றீர்.
என்ற உன்னத வாக்கை நாங்கள் தியானித்து நம்பிக்கையோடு உம்மை பின்தொடர அருள் தாரும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்கள் போராட்டம் இந்த உலகத்தை சார்ந்ததாக அல்ல, மாறாக விண்ணகத்தின் கொடைகளால் இந்த உலகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களால் முடியும் என்ற வார்த்தைகளை இதயத்தில் தியானித்து, ஆண்டவரே, உமது இரக்கத்தின் நாட்களை எங்கள் வாழ்க்கையிலே காணும்படியாக இன்று இதய கதவுகள் திறக்கப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத தெய்வமே, இமைப்பொழுதும் எங்களை விட்டு நீங்காத இயேசுவே, இந்த நாளை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. பொல்லானின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவிப்பீராக. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்குகள் எங்களை நெருக்கினாலும் நீர் எங்களோடு வழி நடப்பீராக. அதனால் நாங்கள் தளர்ச்சியடையாதபடி நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு முன்னோக்கி சென்று எதிரிகளுக்கு முன்பாக வைக்கின்ற விருந்திலே நாங்களும் பங்கு கொள்ள அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, இன்று சிங்கங்களின் பற்களைப் போன்று எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து மனிதர்கள் மத்தியிலும் இன்று உமது ஆற்றல் எங்களை உயர்த்துவதாக. இந்த நாளிலே எங்கள் எதிரியாகிய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவோமாக. உமது வல்லமை மிக்க உமது தூய ஆவியின் ஆற்றலால் இன்று எங்கள் செயல்கள் அனைத்தையும் வெற்றியாய் முடிக்க அருள் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.